Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து கோயிலுக்கு தான் போக போறோம். இன்னைக்கு வந்து சிவராத்திரி. இன்னைக்கு ஃபுல்லா வந்து கோயில்ல தான் இருக்க போறோம். இப்போ வந்து மணி 9. இன்னைக்கு வந்து 9 மணிக்கு தான் போறோம். போன வருஷம்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே போயாச்சு. இந்த வருஷம் வந்து ரொம்ப லேட் தான். எப்படியும் ஃபுல்லா கோயில்ல தான இருக்க போறோம்னு சொல்லி இன்னைக்கு வந்து 9 மணிக்கு தான் போறோம். இப்போ வந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இன்னும் வெள்ளம் வரல. இப்போ வந்து இட்லிலாம் ஊற்றி வச்சுட்டு கிளம்பணும். அக்கா வந்து ஃபோன் அடிச்சாச்சு. இப்போவே மணி 9:15 ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து ஃபுல்லாக நம்ம வந்து கோயிலில் தான் இருக்க போகிறோம். அப்புறம் நம்ம வந்து கோயிலில் போய் பார்ப்போம். இப்போ வந்து அக்கா வீட்டுக்கு போயிட்டு கோயிலுக்கு போகணும். இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக கோயிலில் போய் நம்ம வந்து முழிச்சே தான் இருக்கணும். வீட்லேயும் மதியம் தூங்கலாம்னு நினச்சேன், தூக்கமே வரல. தூங்கணும்னு நினச்சா தான் தூக்கம் வராது, தூங்கக்கூடாதுன்னு நினச்சா நல்லா தூக்கம் வரும். இன்றைக்கி கோயிலில் போய் எப்படி தூங்காமல் இருக்க போகிறோன்னு தெரியலை. எப்போவுமே வந்து தூக்கம் வராது. காலையில் ஒரு 4 மணிக்கு தான் தூக்கமாக வரும். தூக்கம் வந்துச்சுன்னா அங்கே வந்து நடந்துக்கிடலாம். அப்புறம் பால் எல்லாமே கொடுப்பாங்களா, அதை வாங்கி குடிச்சிட்டு நம்ம வந்து தூக்கம் வராமல் இருக்கலாம். இப்போ வந்து கிளம்ப போகிறோம். அவ்வளோதான். இப்போ வந்து நோட்டு பென்னு எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ கிளம்ப போகிறோம். இந்த வருஷம் வந்து நான் மட்டும் தான் போகிறேன், பாப்பாலாம் வரல. போன வருஷம் பாப்பா தனியாக எல்லோரும் வந்தாங்க. இந்த வருஷம் வந்து நான் அப்புறம் எங்கள் அக்கா வீட்டில் யாரெல்லாம் வரான்னு தெரியல. எல்லோரும் இப்போ வந்து கிளம்ப போகிறோம். நாங்கள் கூட்டு குடும்பமா இருக்கிறோம். பாடுகிறார், பிள்ளைத்தமிழ் பாடுகிறார். வருகை பருவம், அந்த வருகை பருவம் பாடுகின்ற பொழுது அவ்வாள் அப்படியே கண்ணு முன்னாடி வருகின்றார். இதுதான் அந்த காட்சி. அவள் வருகின்ற அந்த காட்சி அப்படிங்கிறது வந்து அந்த புலவருக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியல. அந்த புலவருக்கு மட்டும் அவள் வருகின்ற அந்த காட்சி அப்படியே கட்டிலே வர அது அப்படியே படம் பிடித்து பாடலாக இங்கே தந்திருக்கின்றார். போன வருஷம் யோகாப்பில் எழுதிச்சு நல்லா. அதில் ஒரு குட்டி புக்கு எடுக்கும். நான் எழுதி வச்சதை பாக்கி எழுதுறானுங்க, பார்த்துக்கோங்க. எப்படி இந்த பையனை மட்டும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கிறேன். எல்லா கோவில்களும்
இப்போ வந்து கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு தான் வரிசையில் நின்றுட்டுருக்கோம். இப்போ வந்து மணி வந்து 4 இருக்கும். 10 ரூபா டிக்கெட்டில் நிற்கிறனால எங்களுக்கு வந்து கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. சீக்கிரமாகவே உள்ளே போய் சாமியும் கும்பிட்டாச்சு. இப்போ வந்து மணி 5 ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். நிறைய பேர் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இருபது வரனால அப்பர்னு மரியாதையா சொல்றாங்க. அதே போலதான் அம்மைன்னு ஒருவரை காரைக்கால